பேர் முஸ்லீம் பேரா இருக்கு, அவங்க இந்துவா, அதுக்கு எதுவும் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களான்னு மட்டும்தான் சார் கேட்டோம். அவங்க அவங்க வீட்டுக்காரு நாங்க பிஜேபி, நாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமா பேசுனாங்க. அவர் கூட கூட்டி வந்தவர் அதே மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி பேச இல்லைங்க, இது இந்து மதத்துக்கு சேர்ந்தவங்க மட்டும்தான் இதை தாண்டி உள்ள போக முடியும், மற்ற மதத்துக்காரவங்க போக முடியாது. எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நாங்க கேட்டுக்கணும். இந்த கோயிலுக்குன்னு சில பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இருக்கு, அத இப்படிதான் நாங்க ஃபாலோ பண்ண முடியுங்கிறத சொன்னோம் சார். இதான் நடந்தது. அப்புறம் அவங்க இந்துதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம இவர் தேஸ்காத்தார் பட்டுல சொல்லவும் அப்புறம் அவங்க பொட்டு வச்ச பின்னாடி ஒரு ஆள் அனுப்பி குவியத்தை தர்சனம் பண்ணி வச்சு அனுப்பி விட்டாச்சுங்க சார். நல்லபடியா 2 கடையும் தர்சனம் பண்ணிட்டு போயிட்டாங்க. வேற நம்ம அவங்க நேரடியா அவங்க கிட்ட கூட வந்தவங்க தான் இந்த ஒரு சந்தேகம் தான் கேட்டது. மற்றபடி அவங்க அந்த மேடத்துக்கிட்ட எதுவுமே நேரடியாவோ ஏதோ கேட்கவே இல்லை, பேசவே இல்லை. அந்த மேடத்துக்கிட்ட நேரடியா நீங்க எதுவுமே கேட்கலையா? எதுவுமே கேட்கல, பேசவே இல்லை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நுழைவதற்கு தான் இந்துவா என கேள்வி கேட்கப்பட்டதாகவும் நமிதா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நடிகை நமிதாவை சிறப்பு தரிசன வழியில் அனுமதித்ததாகவும் கோவிலுடைய தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோயிலில் நடிகை நமிதாவிடம் கோயில் பணியாளர்கள் யாரும் நேரடியாக கேள்வி எழுப்பவில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கண்காணிப்பாளர் வெண்மணி இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.